நண்பர்களே வணக்கம். நான் ஒரு பொது மனிதனாக இந்த வீடியோவை பதிவு செய்கிறேன். ஒரு அரசியல் கட்சி ஒரு மனிதரை மிக உச்சத்தில் கொண்டு சென்று ஒரு மாநிலத்தின் உயர்ந்த பொறுப்பான முதலமைச்சர் பொறுப்பிலே 3 முறை அழகு பார்த்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அந்த கட்சி எதற்காக ஆரம்பிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தையே நிரந்தரமாக குழி தோண்டி புதைத்துவிட்டு மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆன்மா நிச்சயமாக மன்னிக்காத வகையிலான ஒரு குற்றத்தை பன்னீர்செல்வம் அவர்கள் எடுத்திருக்கிறார். நான் என்னை பொறுத்த மட்டும் என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், கட்சி மாறுவது ஒரு பொருட்டு பெரிய விஷயம் இல்லை. அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை, நிரந்தர எதிரியும் இல்லை. ஆனால் ஒரு முதலமைச்சர் என்பதுதான் ஒரு கட்சியினுடைய நீண்ட கனவு. அந்த கனவை ஒரு டீ விற்ற அவருக்கு, ஒரு டீ கடை வைத்து நடத்திய அவருக்கு முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர், முதல் முறை முதலமைச்சர். இந்த வரலாற்றில் முதலமைச்சருடைய இருக்கையிலே தமிழக வரலாற்றில் ஓமாந்தூரார், பிரகாஷம், காமராஜர், ராஜாஜி, பக்தவச்சலம் போன்ற புண்ணிய தலைவர்கள் இருந்த வரிசையில் நீண்ட நெடிய விடுதலை போராட்ட களத்திலே தங்களை இணைத்து கொண்டு சிறைக்கு சென்று தமிழக வரலாற்றில் அரசியலாற்றி தொடர்ந்த பயணத்தின் விளைவாக அந்த இருக்கைக்கு சென்ற அந்த வரிசையில் யோகத்தில் டீ விற்றவர், முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை அமைச்சர், முதல் முறை முதலமைச்சர், 3 முறை முதலமைச்சர் வரலாற்றில் பெற்ற அவரை அந்த கட்சி அந்த அளவிற்கு அழகு பார்த்து புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அவருக்கு அந்த நம்பிக்கை நட்சத்திரமாக கொடுத்த அவர் உண்மையிலே என்னை பொறுத்தப்பட்டில் சொல்கிறேன், அவரெல்லாம் துரோகி மட்டுமல்ல, இன துரோகி. அம்மாவின் ஆன்மா அவரை மன்னிக்காது. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஒரு அமைச்சராக இருந்தவர்கள் கூட மாற்றுக் கட்சிக்கு சென்று விடலாம். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர் கூட மாற்றுக் கட்சிக்கு சென்று விடலாம். ஆனால் உயரிய பொறுப்பான முதலமைச்சர் பொறுப்பிலே 3 முறை இருந்தவர் இன்றைக்கு எந்த கட்சி தலையாய எதிரியோ அந்த கட்சியில் இழந்திருப்பது மிகப்பெரிய வேதனையாகவும் வருத்தப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. அந்த வகையில் பன்னீர்செல்வத்தின் செயலை அம்மாவுடைய ஆன்மா மன்னிக்காது. அது மட்டுமல்லாமல் பன்னீர்செல்வம் போன்றவர்கள், அதாவது சும்மாவே அவர் வீட்டில் இருந்தால் கூட கடைசி வரையில் முன்னாள் முதலமைச்சர் அந்த எஸ்கார்டு பாதுகாப்போடு பிரதமரை சந்திக்க முடியும், மாநில நலன் கருதி யாரையும் சந்திக்க முடியும், ஒரு மாவட்ட ஆட்சியரை சந்திக்க முடியும். ஒரு அடிமை போல ஒரு மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனத்தையும் இவரெல்லாம் எப்படி முதலமைச்சராக வைத்தார்கள் என்று வேதனைப்படுகிற வகையிலே செய்திருக்கிறார். இன்றைக்கு நான் ஒன்றை சொல்கிறேன், கட்சியிலே அடிமட்ட தொண்டர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். உங்களையெல்லாம் தூக்கி பிடிக்கிற கட்சி ஒரு எம்எல்ஏ வேட்பாளராக நிறுத்தினால் கூட அந்த கட்சிக்கு துரோகம் செய்யாதீர்கள். ஒரு மாவட்ட செயலர் இருப்பவர்கள் துரோகம் செய்ய, ஆனால் முதலமைச்சராக இருந்துவிட்டு துரோகம் செய்கிற நீங்கள் அம்மாவின் ஆன்மா உங்களை நிச்சயம் மன்னிக்காது.